ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். உண்மையின் ஊர்வலம். அன்பார்ந்தவர்களே, ஆட்டு மந்தைக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர்கள் அனைவரும் திருடர், கொள்ளைக்காரர். அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில், என் வழியாக நுழைபவர் மீட்பு பெறுவார். அன்று யூத சமூகத்தில் மறுமலர்ச்சி கொணர்ந்த ஒரு மகானின் வார்த்தைகள் இவை. மக்களுக்காக நல்லதொரு போதனையை போதித்த ஒரு நற்போதகரின் குரல் இது. உலகுக்கும் பாவத்துக்கும் எதிராக எழுந்த ஒரு வீழ்ச்சி குரல் இது. மனிதனுக்கும் அவனின் ஆன்மாவிற்கும் வந்த ஒரு எழுச்சி குரல் இது. ஆம், இது நல்லாயன் இயேசுவின் குரல். அவரின் குரலை கேட்டு அவர் வழி சென்றால் நமக்கு வாழ்வு கிடைப்பது உறுதி. இன்று நீதியும் நியாயமும் நிராகரிக்கப்படுகின்றன. உண்மைகள் ஊமைகள் போல நடுத்தெருவில் காவலுடன் ஊர்வலம் போகின்றன. நம் வாழ்வில் அமைதி இல்லை, எங்கும் இருளே தெரிகிறது. நமக்கு ஒளி தேவை, நம் வாழ்வுக்கு வழி தேவை. நம்மை விளங்கிட்டுள்ள பிரச்சனைகளும் துன்பங்களும் விலக வேண்டும். நமது உடல் உள பிணிகள் தீர வேண்டும். நமக்கு விடுதலை வேண்டும். அதற்கு இயேசுவே ஒளி விளக்கு, அவரே கலங்கரை தீபம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு சீரிய வழியை அவர் காண்பித்து விட்டார். நமது பாவங்களுக்காக பாடுகள் பட்டு நல்ல பாடங்களை தந்து விட்டார். அந்த பாடங்களை நன்றாக படித்து நம் வாழ்வில் தேர்ச்சி பெற அவரின் பாடுகளை தியானிப்போம். வாருங்கள். திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே. தீர்மானம் சிலுவை என உருமாறியதே, தீர்மானம் சிலுவை என உருமாறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் முதல் நிலை. குற்றவாளி கூண்டில் நீதிபதி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, இறைவன் ஒருவரே பாவிகளை தண்டிக்க கூடியவர். மனிதன் மனிதனை தீர்ப்பிட அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்ட இயேசுவுக்கு மனிதரை, அதுவும் பாவிகளே, கொலை தண்டனை அளிக்கின்றனர். குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டியவர்கள் நீதிபதியின் இருக்கையில் அமர்ந்து நீதிபதிக்கே தீர்ப்பு எழுதினால் என்ன நியாயம் கிடைக்கும்? தங்கள் கண்களில் உள்ள விட்டத்தை அகற்ற வேண்டியவர்கள் இயேசுவின் கண்களில் இல்லாத துரும்பை இருப்பதாக பார்க்கிறார்கள். விளைவு, உண்மைக்கு தண்டனை தீர்ப்பு கிடைக்கிறது. ஒரு கிராமத்தில் 2 பெண்கள் கோவிலுக்கு செல்லும் போது இவ்வாறு பேசிக் கொண்டனர். ஒருத்தி மற்றொருத்தியிடம், நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தி டீச்சர்னு வந்திருக்காளே, அவளை பற்றி என்ன நினைக்கிற என்று கேட்கிறார். அடுத்தவள் சிறிது யோசனையுடன், அந்த டீச்சர் வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது, எனக்கு என்ன தெரியும் என்கிறார். அதற்கு முதலாம் அவள், உனக்குத்தான் ஒண்ணுமே தெரியாதே,
அந்த டீச்சரோட நடத்தையே சரியில்லை, போறவன் வரவன் கிட்ட எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசுது என்கிறார். உடனே அடுத்தவள் கோபமடைந்து, வாயை மூடு, முன்ன பின்ன தெரியாதவங்களை பத்தி இப்படி அநியாயமாக பேசுறியே, உனக்கு இது நல்லா இருக்கா என்று கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, பிறரின் மீது இல்லாதது பொல்லாதது சொல்லி ஊரறிய உலகறிய அவர்களை தூற்றும் போதும், பிறர் சிறு குற்றம் செய்தால் கூட அதனை பெரிதுபடுத்தி அவர்களின் வாழ்வை நாசமாக்கும் போதும் நாம் அநியாய தீர்ப்பிடுகிறோம். நீங்கள் தீர்ப்புக்குள்ளாகாதபடி தீர்ப்பிடாதீர்கள். எந்த தீர்ப்பு இடுகிறீர்களோ அந்த தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். உன் கண்ணிலே உள்ள விட்டத்தை கவனியாது உன் சகோதரன் கண்ணில் உள்ள துரும்பை பார்ப்பது ஏன்? மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறைவசனங்கள். எங்கள் மீது இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரம். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. நிந்தையான சிலுவை மரம் தோளேறியதே, நிந்தையான சிலுவை மரம் தோள் ஏறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 2ஆம் நிலை. விசுவாசம் விலை போகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, மக்களின் பாவத்தை போக்க தாளா சுமையை தந்தையின் விருப்பப்படியே இயேசு ஏற்றுக்கொள்கிறார். சிலுவையின் வழிதான் கிறிஸ்தவ வாழ்வு என்கிறார். அது இன்ப வழி இல்லை எனினும் அதுவே சிறந்த வழி என காட்டுகிறார். புதுமைகள் செய்த வரையில் இயேசுவின் பின்னே ஓடிய மக்கள் இப்போது இயேசுவை மறுதலிக்கின்றனர். இயேசுவின் பெயரை கேட்டாலே வெறுப்படைகின்றனர். ஒரு கிறிஸ்தவ தம்பதியர் இவ்வாறு பேசிக் கொண்டனர். மனைவி தன் கணவனிடம், என்னங்க, நம்ம பையனுக்கு எப்ப ஞானஸ்நானம் கொடுக்கிறது என்று கேட்க, கணவன், ஞானஸ்நானம் எல்லாம் ஒண்ணும் வேணாம் என்று வெறுப்புடன் கூறுகிறான். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மனைவி, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என அவனை திட்டுகிறார். அதற்கு அவனோ, இங்க பாரு, இவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கிறிஸ்தவ பெயரை வைக்கிறதுல என்ன லாபம்? கிறிஸ்தவன்னு வெளியே சொன்னாலே நமக்கு பல சலுகைகள் கிடைக்க மாட்டேங்குது. படிக்க உதவி தொகை கிடைக்கிறதில்ல, வேலை கூட கிடைக்கிறதில்ல, பின்ன எதுக்கு நமக்கு வீணா கிறிஸ்தவ பெயர் என கேட்கிறான். இன்று பலர் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என வெளியே சொல்லிக்கொள்ள வெட்கப்படுகின்றனர். பல கிறிஸ்தவ இளைஞர்கள் பிறரின் கேலிக்கும் கிண்டலுக்கும் பயந்து தங்கள் பெயரை மாற்றிக்கொள்கின்றனர். இன்னும் சில கிறிஸ்தவர்கள் பிறரின் இடையூறுகளுக்கு பயந்து மதமாற்றம் செய்து கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றனர். சலுகைகளும் நன்மைகளும் கிடைக்கவில்லையே என்பதற்காக சிலர் கிறிஸ்துவை மறுதலிக்கின்றனர். கிறிஸ்தவ வாழ்வு சவால் நிறைந்தது. வாழ்வில் வருகின்ற சோதனைகளை விசுவாசத்தோடு எதிர்கொண்டால் அவற்றை வென்று சாதனை படைக்க முடியும் என காட்ட இயேசு தானே சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இதுக்கான வாயில் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழி பரந்தது, அதன் வழியே நுழைபவரும் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் எவ்வளவோ ஒடுக்கமானது, வழி எவ்வளவோ இடுக்கானது. இதை கண்டுபிடிப்பவரும் சிலரே. மத்தேயு
எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே, தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே, உடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, உடம் இட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 3ஆம் நிலை. புரட்சி போதனை புறக்கணிக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, பாரமான சிலுவை தோளை அழுத்த, உடல் சோர்வடைய, நடை தள்ளாட இயேசு கீழே விழுகிறார். அவருக்கு உதவி செய்ய அங்கு ஒருவரும் இல்லை. படை வீரர்களின் கசையடிகளும் உதைகளும் அதிகமாகின்றன. இயேசு அவற்றை பொறுமையாக தாங்கிக் கொள்கிறார். உனது பகைவனை அன்பு செய், உன்னை நிர்பந்திப்பவனுக்கு நன்மை செய் என்றவர் இதோ தனது புதிய போதனைக்கு, புனித போதனைக்கு, புரட்சி போதனைக்கு தெய்வீக முத்திரை பதிக்கிறார். எந்த வாயால் அன்பு வார்த்தைகளை பொதித்தாரோ அந்த வாயே தரையில் மண்ணை கவ்வுகிறது. எனினும் இயேசு தன்னை கொடுமைப்படுத்துகிறவர்களை அன்புடன் மன்னிக்கிறார். ஒரு கிறிஸ்தவ வீட்டில் நடந்த உரையாடல் இது. மனைவி தனது கணவனிடம், என்னங்க, எதிர் வீட்டு மாடு நம்ம தோட்டத்துக்குள்ள புகுந்து எல்லா செடிகளையும் தின்னுடுச்சு என்கிறார். உடனே கணவன், என்னது, அந்த மாட்டை சும்மாவா விரட்டி விட்ட என கோபத்துடன் கேட்க, அதற்கு அவளோ, சும்மா விடுவேனா, 2 கல்லை எடுத்து போட்டு அது காலை உடைச்சில்ல அனுப்புன என்று திருப்தியுடன் கூறுகிறார். இது போன்ற நிகழ்வுகள் நமது குடும்பங்களிலும் தினந்தோறும் நடக்கின்றன. பிறர் நமக்கு சிறு துன்பம் தந்துவிட்டால் கூட அவர்களை பழிவாங்க துடிக்கிறோம். நீதிமன்றம் வரைக்கும் சென்று பிறரை பகைத்துக் கொள்கிறோம். சொந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே, அக்கா தங்கைகளுக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள். இதனால் நம்மிடையே பிளவுகளும் பிரிவினைகளும் அதிகமாகிக் கொண்டே போகின்றன. கிறிஸ்துவை பின்பற்றும் நாம் அவரை போல நமது பகைவரை மன்னித்து அவர்களை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம். உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள். உங்களை துன்புறுத்துவோர்களுக்காக ஜெபியுங்கள். அப்போது வானகத்தில் உள்ள உங்கள் தந்தையின் மக்களாயிருப்பீர்கள். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 43-44 இறைவசனங்கள். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே, எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 4ஆம் நிலை. நற்கனி கொடாத மரம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே,
அன்று 12 வயதில் காணாமல் போன இயேசுவை தேடி மீண்டும் அவரை எருசலேம் ஆலயத்தில் கண்டுபிடித்த அன்னை மரியா, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்து விட்டாய் என்று கேட்டார். ஆனால் இப்போது சிலுவை சுமந்து வரும் இயேசுவை பார்த்து வாய் மூடி மௌனமாய் அழுகிறார். மகனே, ஏன் இப்படி ஆனாய் என்று அவர் கேட்கவில்லை. கடவுளின் மீட்பு திட்டம் அவருக்கு புரிந்துவிட்டது. எனவே இயேசு தொடர்ந்து சிலுவை சுமந்து செல்ல சம்மதித்து தன்னுடைய கண்களால் விடை கொடுக்கிறார். ஒரு கிராமத்து தெருவில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நடந்த நிகழ்வு இது. ஞாயிறு திருப்பலிக்காக சென்று கொண்டிருந்த தன்னுடைய மகனை வழிமறித்து, டேய், எங்கடா போற என கேட்கிறார் அவனுடைய தந்தை. 10 வயதுடைய அந்த சிறுவன் தன் தந்தையிடம், கோயிலுக்கு போகிறேன்பா என்கிறான். உடனே அவனுடைய தந்தை கேலியாக சிரித்து கொண்டே, நான் பெத்த பிள்ளை என்ன கேட்காம கோயிலுக்கு போகுது, டே, வடக்கு சாரிக்கு போய் 2 லிட்டர் கல்லு வாங்கிட்டு வா, ஓடு என விரட்டுகிறார். தனது மகனுக்கு நல்ல பாதையை காட்டாமல் தவறான பாதையை காட்டும் இவரை போல பல பெற்றோர்கள் நம்மிடையே இருக்கின்றனர். மகனே, மகளே, இறைவனின் விருப்பப்படி வாழுங்கள் என தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தும் பெற்றோர்கள் நம்மிடையே எத்தனை பேர்? குறுக்கு வழியில் பிழைப்பது, குறிக்கோள் இல்லாமல் வாழ்வது, கடவுள் பக்தியும் விசுவாசமும் இல்லாமல் வாழ்வது போன்ற தங்களுடைய கொள்கைகளைத்தான் பலர் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதனால் தங்கள் குடும்பத்தையே நாசமாக்குகின்றவர்கள் நம்மிலே பலர். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை கண்டித்து திருத்தி ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் அறிவு புகட்டி வளர்த்தல் வேண்டும். பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 4வது இறைவசனம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. வழிவந்த சீமோனும் பலி சுமந்தானே, வழிவந்த சீமோனும் பலி சுமந்தானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 5ஆம் நிலை. ஓ வெளிவேடக்காரரே, திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, உலகத்திற்கு உதவி செய்ய வந்த உத்தமர் இயேசு தன்னுடைய புகழையும் பெருமையையும் பகிரங்கப்படுத்தவில்லை. பலனை எதிர்பாராமல் மக்களின் பாவங்களுக்காக தன் உயிரை பலியாக்க வந்த இயேசு தன்னிடம் உதவி பெற்று சென்ற மக்கள் இப்போது தனக்கு உதவ வராமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களே என வருந்தவில்லை. கல்வாரியின் கடைசி அடிவரை பிறருக்கு நன்மை செய்ய நினைக்கிறார் அவர். எனவே தான் ஒருவருக்கொருவர் உதவி வாழுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்த சீமோனின் உதவியை ஏற்றுக்கொள்கிறார். ஆதாயம் எதுவும் எதிர்பாராமல் உதவும் சீமோனை போல நாமும் பிறருக்கு உதவ வேண்டும் என்று பாடம் புகட்டுகிறார். ஒரு கிறிஸ்தவ பங்கில் ஊர் திருவிழாவின் போது நடந்த நிகழ்வு இது. தான் வருவதற்கு முன்பு தேர் ஊர்வலம் கிளம்பிவிட்டதால் கோபமடைந்த ஊர் பெரியவர் ஒருவர் பங்கு தந்தையிடம் வந்து, என்ன சாமி, நான் இல்லாம எப்படி தேரை மந்திரிச்சிங்க என கேட்கிறார். பங்கு தந்தையோ பொறுமையாக, கோவிச்சிக்காதீங்க, நீங்க 8 மணி வரையிலும் வரல, நேரம் ஆயிட்டே இருந்ததுனால சரின்னு மந்திரிச்சிட்டேன் என்கிறார். ஊர் பெரியவரோ மிகுந்த கோபத்துடன், அதை எப்படி நான் இல்லாம நீங்க மந்திரிக்கலாம்? பரம்பரை பரம்பரையா இந்த கோயிலுக்கு வேண்டிய அத்தனையையும் செய்யறது எங்க குடும்பம், நான் மட்டும் இல்லைனா
இந்த ஊர்ல திருவிழாவே நடக்காது. கோயிலுக்கு வேண்டிய அத்தனையையும் நாதானே செஞ்சு தரேன். இனிமே பாக்குறேன் எப்படி இந்த ஊர்ல திருவிழா நடக்குதுன்னு என்று கத்திக்கொண்டே போகிறார். பலர் ஆதாயத்துக்காகவும் புகழுக்காகவும் மட்டுமே பிறருக்கு உதவி செய்கிறார்கள். பலனை எதிர்பார்த்து உதவி செய்தால் அதனால் ஒரு பயனும் இல்லை. கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்குள்ளேயே உதவி செய்து வாழாத போது எப்படி அனைவருக்கும் உதவி செய்து உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழப் போகிறோம்? மனிதர் பார்க்க வேண்டும் என்று உங்கள் நற்செயல்களை அவர்கள் முன் காட்டிக்கொள்ளாதபடி கவனமாயிருங்கள். இல்லையில் வானகத்தில் உள்ள உங்கள் தந்தையிடம் உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறைவசனங்கள். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 6ஆம் நிலை. அன்பு இல்லையே ஒன்றுமே இல்லை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, பாவிகளையும் புனிதரையும் பரிசேயரையும் ஆயக்காரரையும் பணக்காரர்களையும் ஏழையரையும் சமமாக அன்பு செய்தார் இயேசு. அவரின் இறை அன்பு முழுமையானது. புனிதரை மட்டும் அன்பு செய்து பாவிகளை அவர் ஒதுக்கவில்லை. மருத்துவன் நோயுற்றோருக்கே என ஆவலுடன் பாவிகளை தேடி ஓடி அன்பு செய்தார். அப்படி அனைவரையும் அன்பு செய்த இயேசுவுக்கு ஒரே ஒரு பெண் மட்டுமே தன்னுடைய பதில் அன்பை துணிச்சலாக வெளிப்படுத்துகிறார். தான் தற்கொலை செய்து கொள்வதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு கல்லூரி மாணவன் தன்னுடைய நண்பனிடம் கூறிய வார்த்தைகள் இவை: டே, நான் சாக போறேன், எனக்கு இதை விட்டா வேற வழியே இல்லை என்கிறான். உடனே அவன் நண்பன், ஏண்டா உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்க, அவன், நான் ஏழையா பிறந்தது தப்பா? என்ன நம்முடைய கிளாஸ்ல எல்லோருமே கிண்டல் செய்யறாங்க பாத்தியா? எங்க வீட்டுக்கு போனா ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்படுறேன். எங்களுக்கு என்று எதுவுமே இல்ல. எங்களுக்கு உதவி செய்ய கூட ஒருத்தரும் இல்ல. எனக்கு இப்படி வாழ பிடிக்கல என்று கூறி தேம்பி தேம்பி அழுதான். பின்பு சில நாட்களில் அவன் தற்கொலை செய்து கொண்டான். நம் சமூகத்தில் பணக்காரர் பணக்காரரோடும் ஏழைகள் ஏழையரோடும் படித்தவர் படித்தவரோடும் பாமரர் பாமரரோடும் மட்டுமே உறவு கொள்ள விரும்புகிறார்கள். படித்தவர்கள் பாமர மக்களோடு பழக விரும்புவதில்லை. பணக்காரர்கள் ஏழைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. சாலையோரங்களில் வீடு இல்லாமல் உடை இல்லாமல் வாழ வழி இல்லாமல் உடல் நோய்களுடனும் மன வேதனைகளுடனும் வாழும் ஆயிரம் மக்களை பார்க்கிறோம். அவர்களை அன்பு செய்வது யார்? உங்களுக்கு அன்பு செய்தவர்களுக்கே நீங்கள் அன்பு செய்தால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? உங்கள் சகோதரருக்கு மட்டும் வணக்கம் செய்வீராகில் நீங்கள் என்ன பெரிய காரியம் செய்கிறீர்கள்? மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 46-47 இறைவசனங்கள். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும்.
இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிறந்தாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 7ஆம் நிலை. பாதை மாறிய பயணங்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, ஒரு பாவமும் செய்யாத இயேசு பாரமான சிலுவையை சுமந்து செல்கிறார். அப்பாவியான அவரின் மீது அத்தனை பாவங்களும் சுமத்தப்படுகின்றன. அதிக பழுவால் அவர் மீண்டும் மீண்டும் கீழே விழுந்தாலும் படை வீரர்களின் கொடுமைகள் தான் அதிகமாகிறதே தவிர அவருக்கு யாரும் இரக்கம் காட்ட முன்வரவில்லை. இயேசு எழுந்து இன்னும் அதிக தூரம் நடக்க வேண்டியிருக்கிறது. அவர் ஊமையாய் விழுந்து கிடப்பது போன்று நமது சமுதாயத்திலும் பலர் கீழே விழுந்து கிடக்கின்றனர். ஒரு பங்கில் திருப்பலியின் போது நற்கருணை பந்தியில் நடந்த நிகழ்வு இது. கீழ் ஜாதிக்காரர்களுக்கு முதலில் நன்மை கொடுப்பதை பார்த்த உயர் ஜாதியினரில் ஒருவர், சாமி, முதலில் எங்களுக்கு நன்மை கொடுங்க என கேட்கிறார். இவங்களுக்கு கொடுத்து விட்டு வருகிறேன் என பங்கு தந்தை பதில் கூறுகிறார். உடனே அவர், எங்களை காக்க வச்சிட்டு அவங்களுக்கு நீங்க எப்படி முதலில் நன்மை கொடுக்கலாம் என கத்துகிறார். சட்டத்தால், ஜாதி வெறியால், சமயத்தின் பெயரால், மூட நம்பிக்கையால் பலர் ஒடுக்கப்படுகின்றனர். கிறிஸ்தவர்கள் எனும் ஒரே கிறிஸ்துவின் குலத்தை சார்ந்தவர்களிடம்தான் எத்தனை எத்தனை ஜாதி பிரிவுகள். இதனால் ஒன்றுபட்டு ஒரே குடும்பமாக வாழ வேண்டிய நம்மிடையே இன்று உட்பூசல்களும் குழப்பங்களும் நிறைந்துள்ளன. கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் நாம், அயலாரை அன்பு செய்ய வேண்டிய நாம், இன்னும் ஏன் நம்மில் ஜாதி வேற்றுமை பார்க்கிறோம்? நாம் எல்லாம் கிறிஸ்துவினால் ஒன்றுபட்டவர்கள். ஆனால் நம்மிடையே எத்தனை மக்கள் ஜாதி பிரச்சனைகளாலும் ஏற்ற தாழ்வுகளாலும் ஒடுக்கப்பட்டுள்ளனர். கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்ற நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் அனைவரும் ஒருவரே. புனித பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 27-28 இறைவசனங்கள். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. சிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே, கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே, மனதுருக்கும் மாறுதலால் குளிர வைத்தீரே, மனதுருக்கும் ஆறுதலால் குளிர வைத்தீரே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிறந்தாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். காய்க்காத அத்தி மரங்கள். அன்பார்ந்தவர்களே,
வெரோனிகா துணிவுடன் இயேசுவின் அருகில் வந்து அவர் முகத்தை துடைத்த பின் அங்கிருந்த சில பெண்களும் இயேசுவின் அருகில் வந்து அவருக்காக புலம்பி அழுகின்றனர். அழுகின்ற அந்த பெண்களை பார்த்து படை வீரர்கள் வெறி சிரிப்பு சிரிக்கின்றனர். பட்ட மரங்களாக சமுதாயத்தில் அடிமையாக்கப்பட்டிருக்கும் அந்த பெண்களை இயேசு ஏறெடுத்து பார்க்கிறார். தாங்க முடியாத அந்த கொடிய வேதனையிலும் அவர்களின் அறியாமைக்காக மனம் வருந்துகிறார். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்காக பெண் பார்க்க சிலர் வந்திருந்த போது நடந்த உரையாடல் இது. பையனின் தந்தை பெண்ணின் தந்தையிடம், உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்ப மேல பேசுவோம் என்கிறார். உடனே பெண்ணின் தந்தை, நீங்க நினைக்கிறத முதல்ல சொல்லிடுங்க என கேட்க, அந்த பெண்ணுக்கு 30 பவுன் நகை போட்டுடுங்க, அப்புறம் முறையா செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சிடுங்க என்கிறார் பையனின் தந்தை. பெண்ணின் தந்தையோ, ஐயா கொஞ்சம் பவுனை மட்டும் குறைச்சிட்டீங்கன்னா என முடிப்பதற்குள் பையனின் தந்தை, நான் சொன்னதுல ஒரு குண்டூசி கூட குறைய கூடாது, முடியலன்னா சொல்லுங்க, நாங்க வேற இடம் பார்த்துக்கிறோம் என பிடிவாதமாக கூறிவிடுகிறார். தன் பெண்ணை பார்க்க வந்த 5வது இடமும் வரதட்சணை பிரச்சனையால் முடியாமல் போனதால் பெண்ணின் தந்தை மனமுடைந்து போனார். நமது சமுதாயத்தில் பல பெண்கள் பட்ட மரங்களாகவே வாழுகின்றனர். வரதட்சணைக்கு வழியின்றி திருமணம் புரியாமல் வாழும் பெண்கள், வரதட்சணை கொடுமையால் வாளா வெட்டியாய் வாழும் பெண்கள் எத்தனை பேர்! அலுவலகங்களில், தொழில் கூடங்களில் மானத்தை பறிகொடுக்கும் பெண்கள் மற்றும் குடும்பங்களில் அடிமைகளாய் நடத்தப்படும் பெண்கள் எத்தனை பேர்! சமுதாயத்தில் சமத்துவமும் குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய பாசமும் சொத்துரிமையும் இல்லாமல் தவிக்கும் பெண்கள் எத்தனை பேர்! பெண்களே, எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 28வது இறைவசனம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே, வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி பாதை வெறுமையாகிறது. அன்பார்ந்தவர்களே, அன்று எருசலேமில் எதிரொலித்த தாவீதின் குரல் இன்று இயேசுவின் குரலாய் அதே எருசலேமில் எதிரொலிக்கிறது. எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. என் எலும்புகள் எல்லாம் நெக்கிட்டு போயின. என் இதயம் மெழுகு போல் என் குடல்களில் உருகிற்று. நீர் என்னை கல்லறை தூசியிலே போட்டீர். பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. இயேசு அனைத்தையும் பொறுமையாக தாங்கிக் கொள்கிறார். தன் உடல் சோர்வடைந்தாலும் உள்ளம் தளராமல் மனுக்குலத்தை மீட்க கல்வாரி நோக்கி செல்ல விரும்புகிறார். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நடந்த நிகழ்வு இது. கணவன் தன் மனைவியிடம், இருக்கிற சாமி படத்தை எல்லாம் கலட்டி ஏறி, நமக்கு இனி சாமியும் இல்ல மண்ணும் இல்ல என்கிறான். அவன் மனைவியோ, ஐயோ ஆத்திரத்துல புரியாம பேசாதீங்க என பதற, அவனோ, நான் நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன், நம்ம மகனுக்கு வயிற்று வலி தீரணும் அப்படின்னு 5 வருஷமா வேண்டிட்டு வரோமே, என்ன பிரயோஜனம்? வருஷா வருஷம் கோயில் குளத்துக்கெல்லாம் போய் செலவு பண்ணிட்டு வந்ததுதான் மிச்சம், ஒரு பிரயோஜனமும் இல்லையே என மனமுடைந்து பேசுகிறான்.
பலர் துன்ப நேரங்களில் கடவுள் நம்பிக்கையை இழக்கிறார்கள். தீராத உடல் நோயோ அல்லது தொல்லை தரும் பிரச்சனைகளோ வரும்போது மட்டுமே சிலர் இயேசுவை நோக்கி ஓடுகிறார்கள். அவர்களின் துன்பங்கள் உடனடியாக நீங்காவிட்டால் கடவுளை வெறுத்து விடுகிறார்கள். இதுவா கிறிஸ்தவ விசுவாசம்? அனைத்து துன்பங்களையும் நமக்காக ஏற்றுக்கொண்டு கல்வாரி நோக்கி இறுதி வரை மனம் தளராமல் நடந்த இயேசுவின் மக்கள் தானே நாம். என் சகோதரரே, பல வகை வேதனைகளுக்கு நீங்கள் உள்ளாகும் போது அவையெல்லாம் மகிழ்ச்சி என்றே எண்ணுங்கள். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுவதால் மன உறுதி விளையும் என்பது உங்களுக்கு தெரிந்ததே. சோதனைகளை மன உறுதியோடு தாங்குபவன் பேறு பெற்றவன். இறைவன் தம்மீது அன்பு செலுத்துவோருக்கு வாக்களித்த வாழ்வை அவன் வெற்றி வாகையாக பெறுவான். யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 2 மற்றும் 12 இறைவசனங்கள். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே, மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே. தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். உங்களது பாவத்தை உரித்து போடுங்கள். அன்பார்ந்தவர்களே, சிலுவையின் பவனி தொடர்ந்து நகருக்கு வெளியே வருகிறது. பாதையோரம் நின்ற ஒரு குன்றின் மீது இயேசுவை நிறுத்துகிறார்கள். சிலுவை கீழே கிடக்க இயேசுவின் ஆடையை உருவுகிறார்கள். கடவுள் தன்மையில் விளங்கிய இயேசு தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு மனிதரானார். இதோ இப்போது அடிமையிலும் அடிமையாக ஆடை உருவப்பட்டு அலங்கோலமாகிறார். இந்த அலங்கோலத்திலும் இயேசு மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஏனெனில் அவரின் மீது சுமத்தப்பட்டிருந்த நமது பாவங்கள் தானே ஆடையாக உருவி எரியப்படுகின்றன. ஒரு பெண்மணி கோவிலில் சத்தமாக இப்படி வேண்டிக் கொண்டிருந்தாள். ஆண்டவரே, நான் தினமும் பூசைக்கு வந்து நன்மை வாங்குறேன், எனக்கு எதுவுமே நல்லது காட்ட மாட்டேங்கிற. ஆனா அந்த பாலா போன அடுத்த வீட்டுக்காரிக்கு மட்டும் எல்லாமே செய்யற பாரு. அவ எப்படி இருக்கா இப்போ? மகாராணி மாதிரி இல்ல மினுக்குறா. ஒண்ணுமே இல்லாம சோத்துக்கு அலைஞ்சவ இப்ப எப்படித்தான் பணம் வந்துச்சோ? அவ புருஷன் எங்கத்தான் பணத்தை கொள்ள அடிச்சானோ? ஆண்டவரே, உனக்குத்தான் வெளிச்சம். அவ மகனுக்கு வேற பெரிய வேலை கிடைக்க போகுதான். ஐயோ, என் வயிறு எரியுது. ஆண்டவரே, எனக்கு ஏதாவது வழிகாட்டு. தீய மனமும் வஞ்சகமும் கள்ளமும் பொறாமையும் கொண்டவர்களாய் நம்மிலே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொய், பொருளாசை, பழிச்சொல், காமவெறி, தீய இச்சை, மது மயக்கம், குடிவெறி போன்றவற்றை ஆடையாக உடுத்திக் கொண்டு வாழ்பவர்கள் நம்மிலே பலர் உண்டு. அவர்களின் பாவமாகிய உடையைத்தான் இயேசு தன் உடலில் இருந்து உரிக்க கொடுத்தார். உங்கள் வானக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவராய் இருங்கள். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 48வது இறைவசனம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே, சிலுவைதனில் தேவன் இயேசு
உடல் தொங்கியதே. உலக மீட்பருடலெங்கும் உறுதி பொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். உண்மை உறங்காது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவை சிலுவையின் கீழ் படுக்க வைத்து அவருடைய 2 கைகளையும் அகல விரித்து வைத்து ஆணிகளால் அறைகிறார்கள். அவரது 2 கால்களிலும் ஆணிகளை அறைந்து கால் பக்கத்திலேயே ஒரு கட்டையையும் வைத்து முடுக்குகிறார்கள். இதோ உலகின் உண்மை தீர்ப்பு துவங்குகிறது. இதுவரை கழுமரம் என கருதப்பட்ட சிலுவை கலங்கரை விளக்கமாகிறது. இதுவரை இழித்து பழித்து பேசப்பட்ட சிலுவை புனித சின்னமாக இப்போது ஒளி வீசுகிறது. இனி உண்மையை யாரும் இருளில் தள்ள முடியாது. 2 பெரியவர்கள் இவ்வாறு தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். உன் மாம மக நிலத்தை அவனுக்கு தெரியாம உன் பேருக்கு பத்திரம் மாத்திக்கிட்டேயே, அவனுக்கு விஷயம் தெரிய வந்து கோர்ட்டுக்கு போனா என்ன செய்வ என ஒருவர் கேட்க, மற்றொருவர், அவன் எங்க போனாலும் என்ன அசைக்க முடியாது. எம்எல்ஏயிலிருந்து கோர்ட்டு பியூன் வர எல்லோரும் என் கையில. அவன் கோர்ட்டுக்கு போனா இருக்கிற சொத்தையும் அழிச்சுக்கிட்டு நடுத்தருவுல தான் நிக்க போறான் பாரு என்றார். பல சமயங்களில் நம் கண் முன்னே நீதியும் நியாயமும் உண்மையும் தோற்று போவதை காண்கிறோம். அநியாயமாக பிறரின் சொத்தை அபகரித்துக் கொண்டு கோர்ட்டுக்கும் சென்று அங்கு வெற்றி பெறுபவர்கள் சிலர் இருக்கிறார்கள். தங்கள் பணத்தாலும் அதிகாரத்தாலும் நீதியையும் உண்மையையும் விலை பேசி வாங்கி விடுகின்றனர். அவர்கள் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். ஆள் பலம், பணபலம், அதிகார பலம் போன்றவற்றுடன் அவர்கள் தங்கள் விருப்பப்படி வாழ்கிறார்கள். அநியாயக்காரரே, இவ்வுலகிலே இன்ப பெருவாழ்வில் மூழ்கி இருந்தீர்கள். உங்களுடைய அழிவு நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்திருக்கிறீர்கள். நீதிமானுக்கு தண்டனை தீர்ப்பு அளித்து கொலை செய்தீர்கள். அவனோ உங்களை எதிர்க்கவில்லை. யாகப்பர் எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது இறைவசனங்கள். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். சிலுவை பாடம் கற்போம். அன்பார்ந்தவர்களே, இயேசு உலகத்தால் கைவிடப்பட்டு, உலக மக்களால் கைவிடப்பட்டு, நீதியால் கைவிடப்பட்டு, நியாயத்தால் கைவிடப்பட்டு இதோ சிலுவை மரத்தில் தொங்குகிறார். அவரது எலும்புகள் நொறுக்கப்பட்டுள்ளன, தசை நார்கள் அறுக்கப்பட்டுள்ளன. அவரது இதயம் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறது. படை வீரர்களோ வெற்றி களிப்பில் ஆரவாரம் இடுகிறார்கள்.
இந்த நிலையிலும் இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும் என்கிறார். மன்னிப்பு யாருக்கு? பகைவருக்கு மன்னிப்பு. காட்டிக் கொடுத்த யூதாஸ் முதல் நெஞ்சிலே ஈட்டி குத்திய போர் வீரன் வரை அனைவருக்கும் மன்னிப்பை வேண்டுகிறார். இதோ தன்மேல் விசுவாசம் கொண்ட வலது பக்க கல்வனிடம், நீ இன்றே என்னுடன் விண்ணுலகில் இருப்பாய் என்கிறார். தன்னை நம்பியவர்கள் அரவணைப்பற்ற மக்களாக, பாதுகாப்பற்ற ஆடுகளாக போய்விடக் கூடாது என்பதற்காக அந்த பெரும் கொடையை அளிக்கிறார். மேலும் தன் தாயை நமக்கு காட்டி, இதோ உன் தாய் என்கிறார். தன்னிடம் இருந்த அனைத்தையும் நமக்கு கொடுத்து தன் தெய்வீக அன்பை காட்டுகிறார். மேலும் நான் தாகமா இருக்கிறேன் என குரல் எழுப்புகிறார். தனது ஆன்மீக தாகத்தையும் மக்களின் பாவம் போக்க தான் தயாராக இருப்பதாகவும் கூறுகிறார். இறுதியில் எல்லாம் முடிந்தது என்று கூறி உயிர் துறக்கிறார். ஆம், பழைய சகாப்தம் முடிந்துவிட்டது. அழகையின் ஆட்சி காலம் முடிந்துவிட்டது. உண்மையின் ஊர்வலம் முடிந்துவிட்டது. எனவே தான் தந்தையே, உம் கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறி தலை சாய்க்கிறார். இதோ நேரம் வருகிறது, வந்தே விட்டது. அப்பொழுது நீங்கள் சிதறுண்டு ஒவ்வொருவரும் தத்தம் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 32வது இறைவசனம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. தாய்மொழியில் சேயுடலோ சருகாரவே, தாய்மடியில் சேவுடலோ சருகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானவே, தாய் மனமோ முறிந்து போன சிறகானதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிறந்தாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இதோ உன் தாய். அன்பார்ந்தவர்களே, இறந்த இயேசுவின் உடலை சிலுவையின் அடியில் அமர்ந்திருக்கும் மரியாவின் மடியிலே கிடத்துகிறார்கள். மரியாவுக்கு இது 2வது பெத்லகேம். 33 ஆண்டுகளுக்கு முன்பாக குழந்தை இயேசுவை மடியிலே போட்டு விதவிதமாக தாலாட்டு பாடினார். ஆனால் இன்று கசையடிப்பட்ட இயேசுவின் உடலை, முள்முடி செருகப்பட்ட அவரின் தலையை, ஆணிகளால் துளைக்கப்பட்ட அவரின் உடலை, ஈட்டி முனையால் திறக்கப்பட்ட அவரின் உடலை தன் மடியிலே போட்டு புலம்புகிறார். கருவறை முதல் கல்லறை வரை தன் மகனுக்கு உதவி வாழ்ந்தவர் அவர். ஒரு வீட்டிலே ஒரு நாள் காலையில் நடந்த உரையாடல் இது. ஒரு வயோதிக தாய் தன் மகனிடம், தம்பி, சாயங்காலம் வரும்போது 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வாப்பா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது என்கிறாள். உடனே அவன், வாழைப்பழம் சாப்பிடலனா உன்னால இருக்க முடியாதா? பேசாம மூளையில உட்கார்ந்து கெட, ஏதோ பணம் இங்க கொட்டி கிடக்கிற மாதிரியில அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு உயிரை வாங்குற. ச்சே, எனக்கு என்னைக்குதான் நிம்மதி கிடைக்குமோ என்று கத்திவிட்டு போகிறான். தங்கள் பிள்ளைகளின் சிறு வயதில் அவர்களுக்காக அனைத்தையும் செய்த பல பெற்றோர்களின் வயோதிக காலம் இப்படி வேதனையில் தான் கழிகிறது. யாருக்கு பாசம் பொழிந்து வளர்த்தார்களோ அவர்களே இப்போது பாசம் காட்ட மறுக்கிறார்கள், வெறுத்து ஒதுக்குகிறார்கள், அவமதித்து இழிவுபடுத்துகிறார்கள். வயதான தங்கள் பெற்றோரை வைத்து குடும்பம் நடத்த பலர் தயங்குகிறார்கள். பிள்ளைகளே, ஆண்டவருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இதுவே முறை. தாய் தந்தையை போற்று என்பதே
வாக்குறுதியோடு கூடிய கட்டளைகளுள் முதலாவது, அப்போது மண்ணுலகில் நீ நலம் பெறுவாய், நீடூழி வாழ்வாய் என்பது அந்த வாக்குறுதி. புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறைவசனங்கள். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். ஒரு கல்லறை பாடம். அன்பார்ந்தவர்களே, பெத்லஹேமில் தான் பிறப்பதற்கு ஒரு குடிலை இரவல் வாங்கிய இயேசு, எருசலேமில் தம் பவனிக்கு கழுதையை இரவல் வாங்கிய இயேசு, தன் கடைசி ராவ் உணவுக்கு ஒரு மேல் மாடியை இரவல் வாங்கிய இயேசு, தான் அடக்கம் செய்யப்படுவதற்கும் ஒரு கல்லறையை இரவலாக வாங்குகிறார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தமானவர் ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக வாழ்ந்து முடிக்கிறார். உலக செல்வத்திற்கு அடிமையாகாமல் எளிய முறையில் நன்றாக நாமும் வாழ முடியும் என காட்டுகிறார். ஒரு பண்ணையார் வீட்டில் நடந்த நிகழ்வு இது. ஐயா, எனக்கு இந்த மாச கூலியை கொடுங்க, கிறிஸ்துமஸுக்கு வீட்டுல பலகாரம் செய்யணும் என பணியாளர் கேட்கிறார். அதற்கு மிராசுதார், உனக்கு எதுக்குடா கூலி? நீதான் 3 வேளையும் என் வீட்டுல தானே சோறு திங்கிற, அப்புறம் எதுக்கு தனியா கூலி கேட்கிற என்கிறார். அந்த வேலைக்காரரோ, ஐயா, வேணும்னா நான் சாப்பிட்டதுக்கு கழிச்சுக்கிட்டு மீதியை தாங்க என கெஞ்சுகிறார். அதற்கு அந்த பண்ணையாரோ, சாப்பாட்டுக்கு 150 ரூபாய் பிடிக்கணும், உன்னுடைய கூலியே 100 ரூபாய் தான், ஆக உனக்கு மேலேயே 50 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டு இருக்கிறேன், போய் வேலையை பாரு என்று விரட்டுகிறார். பெரும்பாலானோர் பெரும் பணக்காரர்களாக ஆசைப்படுகின்றனர். அதற்காக பொருள் ஆசை, பொறாமை கொண்டு பிறரை கொள்ளையடிக்கின்றனர். ஏழைகளிடம் அநியாய வட்டி வாங்குதல், வேலைக்காரர்களுக்கு கூலியை குறைத்து கொடுத்தல், கடைகளில் கலப்பட பொருட்களை விற்றல் போன்ற குறுக்கு வழிகளில் பலர் பணம் சம்பாதிக்கின்றனர். சில பணக்காரர்களோ யாருக்கும் பயன்படாதவாறு தங்கள் பணத்தை சேர்த்து வைக்கின்றனர். பணக்காரரே, இறுதி நாளுக்காக நீங்கள் உங்களுக்கென நெருப்பைத்தான் குவித்து வைத்திருக்கிறீர்கள். உங்கள் வயலில் அறுவடை செய்தவர்களுக்குரிய கூலியை பிடித்துக் கொண்டீர்கள். கொடுக்காத கூலி கூக்குரலிடுகிறது. அறுவடையாளர் எழுப்பும் அந்த பேரொளி வான்படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. யாகப்பர் எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 3-4 இறைவசனங்கள். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. திருத்தந்தையின் கருத்துகளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க.
ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்